நடிகர் ரவி மோகன் சமீபத்தில் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான ரவி மோகன் ஸ்டுடியோஸை லான்ச் பண்ணியிருந்தாரு. அதுக்காக ரொம்ப கிராண்டா ஈவெண்ட் ஒன்று நடத்தியிருந்தாரு. இந்த ஈவெண்ட்க்கு சிங்கர் கெனிஷாவும் வந்திருந்தாங்க. இவங்களும் இந்த ரவி மோகன் ஸ்டுடியோஸ்ல ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ரவி மோகனோட இந்த புதிய பயணத்துக்கு ஆதரவளிக்கிற விதமா சிவகார்த்திகேயன் மற்றும் ஜெனிலியா, கார்த்தின்னு இப்படி பலருமே இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து ரவி மோகனோட அண்ணன் மோகன் ராஜா மற்றும் ரவி மோகனோட அம்மாவும் இந்த விழாவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ கெனிஷா ரவியோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சோ கெனிஷா ரவி அம்மா கூட இன்டராக்ட் பண்ண வீடியோவும் சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆச்சு. மேலும் ரவி மற்றும் கெனிஷாவோட ஸ்பீச்சுமே சோஷியல் மீடியால பேசு பொருளா மாறிச்சு. மேலும் ஸ்டேஜ்லயே ரவி மோகனோட அம்மா மனமுடைஞ்சு அழுதது பலரையுமே கண் கலங்க வச்சதுன்னு தான் சொல்லணும். ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி டிவோர்ஸ்க்கான ப்ராசஸ்ல இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ரவி மோகன் மற்றும் கெனிஷாவை ட்ரோல் பண்ற விதமா ஆர்த்தி பண்ணிருக்கிற ஒரு செயல் இப்ப சோஷியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. இன்ஸ்டா ஃபேம் தனுஜா சிங்கம் கெனிஷாக்கும் ரவி மோகனோட அம்மாக்கும் நடந்த கான்வர்சேஷனை ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க? ஆமாவா, நீ ஆமா பெண்ணு. ஆண்டி, my name is பன்னு. பண்ணா பண்ணிச்சுக்கோங்க, வயசாயிடுச்சு. தம்பி பொண்ணு பண்ணு. அவன் சின்ன வயசுல ஓடும்போது பின்னாடியே ஓடுவோம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புசு புசு கண்டோம். ஆண்டியோட ஒரு நாள் வந்து தங்கி இருந்து பாக்கணும். ஆண்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேம்மா. போதும் போதும்மா போதும். ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண கூப்பிடுறாங்க ஆண்டி, போயிட்டு வரேன். ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா பண்ணு. பெண்ணு ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, ஒச்சகல்ல உண்ட கள்ளப்பருப்பு, ஃபீவர் வந்தா குடி சிறப்பு, மைக்க பூட்டி. இப்படி கெனிஷாவை மறைமுகமா தாக்கி தனுஜா சிங்கம் ஷேர் பண்ண இந்த வீடியோவை ஆர்த்தி லைக் பண்ணிருக்காங்க. பலரும் அந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல இந்த வீடியோவை ஆர்த்தி லைக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு வராங்க. ஆர்த்தியோட இந்த செயல் இப்போ பலரால பேசப்பட்டு வருது. இந்த சர்ச்சை மட்டும் இல்லாம ஆங்கர் பாவனா யோகி பாபுவை அவமதிக்கிற விதமா இந்த ஈவெண்ட்ல பேசிட்டாங்கன்னு சொல்லியும் ஒரு வீடியோ கிளிப் வைரல் ஆச்சு. ஆனா பாவனா, நாங்க இப்படிதான் எப்போதுமே ஃபன்னா பேசிப்போம், இதை இப்படி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இந்த ரவி மோகன் ஸ்டுடியோஸ் லான்ச் ஈவெண்ட்டை சுத்தி பல சர்ச்சைகள் இப்போ போயிட்டு இருக்கு.